செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு செலவீனம் அளிக்கும் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்கள் பத்திரப்பதிவு தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், விவரம். வணக்கம் சுடிதா. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு செலவினம் அளிக்கும் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களை பத்திரப்பதிவு செய்த வழக்கில் இருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். இது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மீனாட்சி கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்ய புதுக்கோட்டை ராஜ்குமார், தட்சணமூர்த்தி, துரைராஜா, துரை ராணி அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்ட மதுரை ஹக்கி அஸ்மால் கான் சாலையில் உள்ள அசோதா விலாஸ் மண்டபம் உள்ளிட்ட 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.79 ஏக்கர் நிலம் முறையீடாக பட்டா மாற்றி பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து மீனாட்சியம்மன் கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை அளித்த புகாரின் கீழ் மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் தாசில்தார் அன்பழகன், முன்னாள் VAO அரசன் சார் பதிவாளர்கள் பிரகாஷ், ஆனந்தராமன் தங்கள் பெயருக்கு பட்டா மாற்றிய ராமாயி ஆயார், செந்தமிழ் செல்வி உட்பட 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட நபர்கள் குறித்து உண்மைத்தன்மை தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட வருவாய்த்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கரம்பக்குடி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதற்கு மூளையாக செயல்பட்ட உசிலம்பட்டியை சேர்ந்த இளையராஜா பெங்களூரில் இருந்து அழைத்து வந்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.